பாகிஸ்தானில் மனித தொப்புள் கொடி மற்றும் பிற மனித உடல் திசுக்கள் கடத்தப்பட்டதாக வெளிவந்த தகவல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்ப்ப காலத்தில் தாய் மற்றும் கருவை இணைக்கும் முக்கிய உறுப்புதான் தொப்புள் கொடி. குழந்தை பிறந்த பிறகு அது துண்டிக்கப்பட்டு எஞ்சிய பகுதி சில வாரங்களில் தானாக உதிர்ந்துவிடும். ஆனால் இந்த திசுக்கள் மருத்துவ ஆராய்ச்சி, ஸ்டெம் செல் சிகிச்சை மற்றும் சில அழகு சாதன பயன்பாட்டிற்காக அதிக மதிப்பில் கருப்புச் சந்தையில் விற்கப்படுகின்றன. இதை பயன்படுத்தி பாகிஸ்தானின் ஒரு கும்பல் சட்டவிரோதமாக தொப்புள் கொடி மற்றும் மனித திசுக்களை சேகரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தது தெரியவந்துள்ளது. இஸ்லாமாபாத்தில் கடந்த வாரம் நடத்தப்பட்ட சோதனைகள் சட்டவிரோதமாக செயல்பட்ட ஒரு பதப்படுத்தும் மையத்தில் சுமார் 500 கிலோ அளவிலான தொப்புள் கொடி என நம்பப்படும் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து 5 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் வியட்நாமுக்கு அனுப்பப்பட இருந்த 100 கிலோ மனித உடல் திசுக்கள் விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் FIA அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விசாரணையில் இந்த திசுக்கள் ஸ்டெம் செல் சிகிச்சை, தோல் சுருக்கத்தை அகற்றி உடல் மூப்படைவதை தடுப்பது உள்ளிட்ட சிகிச்சைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அவை முதுமையை தடுக்கும் ஊசிகளாக தயாரிக்க வியட்நாமிற்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் அதிக விலைக்கு விற்கப்படுவதாகவும் தெரியவந்துள்ளது. ஒரு அளவிற்கு சுமார் $2530 அமெரிக்க வரை விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த கும்பல் லாகூர், பெஷாவர், ராவல்பிண்டி உள்ளிட்ட நகரங்களிலும் மருத்துவமனைகள் மற்றும் இடைத்தரகர்கள் மூலம் மாதந்தோறும் சுமார் 200 கிலோ வரை இத்தகைய திசுக்களை சேகரித்து வந்ததாகவும் சில மருத்துவமனைகள் மற்றும் இடைத்தரகர்கள் மூலம் சட்டவிரோதமாக இது விற்பனை செய்யப்படுவதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.